வாக்-இன் பேண்ட்ரி யூனிட் இருக்கணும், இல்லை வந்துட்டு ஃபேன்சியான ஒரு பேண்ட்ரி யூனிட், இல்லை வந்து ஸ்டோர் ரூம், இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சால் தானே மினிமலிஸ்டாக ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் நீங்கள் மேக்ஸிமலிஸ்டாக இருந்தாலும் மினிமலிஸ்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து க்ராசரி அடுக்கிறதுக்கு ஷெல்ஃபே இல்லைனாலும், ஏன்னா என்னோட பழைய கிச்சனில் ஷெல்ஃபே இல்லாமல் தான் இருந்தது. எப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்ல போகிற டிப்ஸ் உங்களோட கிச்சனில் இருக்க மளிகை பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவும். ஃபர்ஸ்ட் 5 டிப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்தது. அடுத்த 3 டிப் எப்படி நம்ம இது மூலமாக பணம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் அண்ட் ஃபுட் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டிப். ஸோ பிளாஸ்டிக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் கிளாஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நல்ல கண்டெய்னர்ஸ் தான். பட் ஏன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் போதே என்னென்ன மளிகை சாமான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி டப்பா மட்டும்தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஏன்னா அது 5 கிலோ அந்த மாதிரி கொள்ளணுங்கிறதுக்காக அது எல்லாமே கிளாஸ் வச்சுருப்பேன். ஸ்டார்டிங்கில் கீழே போட்டு உடச்சிருவோமோ அப்படின்றது இருந்தது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் அடிக்கடி ஏதாவது தட்டி விடுவார். வீட்டில் ஒரு சின்ன பையனும் இருக்கான். நான் இதை மாற்றி 2+ இயர்ஸ் ஆகுது. என் பையனுக்கு ஒரு 4 சம்திங் இருக்கும் போது தான் நான் இதை மாற்றினேன். 4 இயர்ஸ் அப்படி இருக்கும் போது. ஸோ ஆனால் இது வரைக்கும் 2 பேருமே எதையுமே உடச்சதில்லை, நானும் எதையுமே உடச்சதில்லை. ஸோ கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வந்து அதுவும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறதோட லிங்க்ஸ் எல்லாம் அமேசான் ஸ்டோர் ஃப்ரெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வச்சிருக்கிறதுல வந்து எந்த கண்டெய்னருக்கு எவ்வளோ அளவு கொள்ளும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரியோ மில்டன் ப்ராடக்ட் 1000 ml கண்டெய்னர். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, இதை யாராவது என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஏன்னா அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 1000 ml 800 கிராம்ஸ் வரைக்கும் தான் கொள்ளும். இது பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் ப்ராடக்ட். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். அடிக்கடி அமேசானில் அன்அவைலபிள் போகும். பட் இது பார்த்தீங்கன்னா 800 ml. ஆனால் இதில் வந்து ஒரு 500 கிராம்ஸ் வரைக்கும் தான் கொள்ளும். ஸோ அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ 1200 ml வாங்குறீங்க அப்படின்னா 1000 கிராம்ஸ், அது 1 kg நீங்கள் வந்து தாராளமாக பருப்போ இல்லை எதுவோ போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ உள்ளது 2000 ml. அடுத்து பார்த்தீங்கன்னா 1500 ml. அடுத்து பார்த்தீங்கன்னா 250 or 300 ml அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்குற அளவை விட ஒரு 200 கிராம் கம்மியாக தான் நம்ம கொள்ளு அளவு இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அடுத்தது வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸில் மட்டும் போட்டால் பார்த்தாது. சில ஷெல்ஃப், இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் வந்து டீப்பாக இருக்கும். ஸோ பின்னாடி பக்கம் இருக்கிறதும் எனக்கு தெரியணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐக்கியாவில் வந்துட்டு ஷெல்ஃப் ஆர்கனைசர்ஸ் இருக்குது. ஐக்கியா ப்ராடக்ட்ஸும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஏன்னா இங்கெல்லாம் ஐக்கியா கிடையாது, தமிழ்நாட்டிலே ஐக்கியா கிடையாது. ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மெட்டல் ஷெல்ஃபு. இந்த மாதிரி 4 வாங்கினேன். ஸோ தட் எல்லா பாட்டில்ஸும் விசிபிளாக இருக்குது. எனக்கு பின்னாடிலேருந்து எடுக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹைட்டாக இருக்க ஷெல்ஃபில் வந்துட்டு டர்ன் டேபிள், லேசி சூசன்னு சொல்லுவாங்க, இது வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாமே விசிபிளாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் விசிபிளாக தர்ற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குன்னா ஸ்நாக்ஸ் டப்பா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அடுத்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரே இடத்துல இருக்கும். முந்திரி பருப்பு, பாதாம் இது வந்து பக்கத்தில் வச்சுருப்பேன். ஸோ அடுத்து வந்து தால் எல்லாம், அதாவது கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் ஒன்றா வச்சுருப்பேன். இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நம்ம ரொம்ப தேடாமல் இருப்போம். ஸோ ஏன் விசிபிளாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதோட லேபிளும் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும், நம்ம ஃபேமிலிக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் விசிபிளாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தீரப்போகுது, என்ன கெட்டு போக போகுது, எது எக்ஸ்பயர் ஆக போகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அதை முன்கூட்டியே நம்ம சமைப்போம். தேவையில்லாமல் ஆல்ரெடி வாங்கினதே திரும்ப வாங்க மாட்டோம். ஸோ பணமும் வேஸ்ட் ஆகாது, நம்மளோட ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இந்த ஆர்கனைசேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். அடுத்த ஆர்கனைசேஷன் டிப்பில் ஃபைனல் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா உள்ள க்ராசரிஸ் இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நான் 2 பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருக்கேன். நான் வீக்லி மீல் பிளான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவேன்.
அது எப்படிங்கிறத அடுத்த பாயிண்ட்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார் நவ் ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸை நான் ஒரு இதில் போட்டு வச்சுருப்பேன். நான் வந்து இன்வென்ட்ரியே லெஸ்ஸாக தான் வச்சுப்பேன். ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் கடை இருக்கனால ஒரு 10-15 மினிட்ஸ் வண்டியில் போனால் போய் வாங்கிக்கலாம். ஸோ வீக்லி வாங்குறது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப சிட்டி அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மந்த்லி வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டிலில் கொட்டி வைக்க முடியாமல் எக்ஸ்ட்ரா மிஞ்சிச்சுன்னா அதை கிளிப் போட்டு இன்னொரு பாக்ஸில் அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் செப்பரேட்டாக வச்சுப்பேன். ஸோ தட் இது நம்ம மீல் பிளான் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நம்ம மளிகை சாமான் லிஸ்ட் எழுதணும். ஸோ மந்த்லி நம்ம வாங்குறதுக்கும் வீக்லி க்ராசரி ஷாப் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒன்று மீல் பிளான் பண்ணுறதுனால நம்ம என்ன சமைக்க போகிறோம், நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மந்த்லி வந்து வாங்கும் போது எல்லா மாதமும் துவரம் பருப்பு 1 கிலோ அப்படின்னு எழுதிருவேன். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு எப்போ தேவைப்படுதோ, அதாவது இந்த வாரம் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை அந்த மாதிரி தான் சாம்பார் போடுவேன். இந்த வாரம் சாம்பார் பருப்பு தீந்துரும் அப்படின்னா பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு தெரியும். ஏன்னா இட் இஸ் விசிபிள். முடியும் இல்லை, ரொம்பவே ஈஸியாக ஆக்கிட்டோம். ஸோ அப்போ அது தீரப்போகுது அப்படின்னு தெரியுதுன்னா அப்போ தான் நான் 1 கிலோ துவரம் பருப்பு வாங்கி வைப்பேன். ஸோ தட் எனக்கு எக்ஸ்ட்ரா க்ராசரிஸ் உள்ள பாக்ஸ்லேயும் ரொம்ப நாள் இருக்காது. நான் டக்குன்னு ரீஃபில் பண்ணிவிடுவேன். இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். துவரம் பருப்பு கெட்டு போகாமலும் இருக்கும். பழசு மேலே புதுசுன்னு கொட்டிகிட்டே போக வேண்டிய அவசியமும் இருக்காது. ஸோ அதே டைம் வந்து மணியும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ட்ரஸ்ட் மீ. ஏன்னா இதை நான் 2 வருஷமாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நம்ம சமைக்கலாங்கிறத நம்ம பேண்ட்ரியை வச்சு கூட நம்ம மீல் பிளான் வந்து நம்ம பண்ணலாம். இப்போது வந்துட்டு நாங்கள் வந்து இது தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப்பர் இருக்கும்போது குக் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தினமுமே வந்துட்டு சாம்பார் வைப்பாங்க. பட் இப்போல்லாம் நாங்கள் அப்படி வைக்கிறது இல்லை. மீல் பிளான் பண்ணாத இருந்தபோது நான் அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன். எல்லா நாளும் சாம்பார். ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகே சாம்பார், டக்குன்னு சாம்பார் வச்சிடும். பட் இப்போலாம் ஏன்னா என் பையனுக்கு வந்து இந்த வெரைட்டி ரைஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பிட பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளான் பண்ணிக்கிறோம். ஈவன் என்னோட மாமியார் கூட இப்போலாம் வந்துட்டு எப்போவுமே சாம்பார் அந்த மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வகையிலையும் நம்மளுக்கு அது நல்லாயிருக்கும். ஸோ இதே டைமில் நான் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வந்து தினமும் சாம்பார் சாப்பிட்டா தப்பு அப்படின்னும் கிடையாது. நம்ம அதுக்கு அது பிடிச்சிருக்குன்னா தாராளமாக சாப்பிடுவோம். இல்லை நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் பிடிக்கல, நம்மளுக்கும் பிடிக்கல, வேறு வழி இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுட்டை ரிப்பீட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பன்னீர் சப்பாத்தி வந்து என் பையன், என் ஹஸ்பண்ட் எனக்கு 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். மதிய லஞ்சுக்கு இதை நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஸோ அதை ரிப்பீட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி க்ராசரிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீக்லி மீல் பிளான் பண்ணி ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. பல்காக வாங்கி அதை வந்து அடுக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இது வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். பணமும் சேவ் ஆகும், ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.